சென்னை வண்ணாரப்பேட்டையில் குடிசை மாற்றம் வாரிய குடியிருப்பில் லிப்ட் பழுதானதால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சிக்கி தவித்தனர். அவர்கள் மீட்கப்பட்ட காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது ஒரு அத்தாச்சுமா நம்மளுக்கு எல்லாமே வீடியோ தான் பேசுது. யார் செல்லுக்கு அனுப்பிச்சு விடுப்பா. குழந்தைங்களை காட்டுது, அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் காட்டு, வயசானவங்கள குழந்தைங்க முகத்தை எல்லாரும் முகத்தை. ஆமா கரெக்ட் தான். இது ஒரு அத்தாச்சுமா நம்மளுக்கு எல்லாமே வீடியோ தான் பேசுது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நிர்மல். வணக்கம் நிர்மல், எவ்வளவு பேர் அந்த லிப்டில் சிக்கியிருந்தார்கள்? அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு விட்டு சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். முழு விவரங்கள். வணக்கம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தளம் சுடுகாடு அருகில் கடந்த ஆண்டு குடிசை மாற்று வாரியம் சார்பாக 1440க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு முதல்வர் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. அடுக்குமாடி குடியிருப்பில் மூலக்கொத்தளம் சுடுகாடு பகுதியில் அருகில் உள்ள ராம்தாஸ் நகர் உள்ளிட்ட மக்கள் மற்றும் வில்லிவாக்கம் பகுதியில் உள்ள மக்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் குடியமர்த்தப்பட்டனர். ஏற்கனவே அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சுவர்களில் இருந்து சிமெண்ட்டுடன் கலந்து சுண்ணாம்பு பெயிண்டுகள் உயர்ந்து கீழே வந்து அதை பேட்ச் ஒர்க் பண்ணி சரி செய்தனர். தற்போது லிப்ட் பழுதாகி நின்றது மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது தரைதளத்திலிருந்து 8க்கும் மேற்பட்டோர் அந்த லிப்டில் ஏறிய நிலையில் லிப்ட் பழுதாகி முதல் தளத்திற்கும் தரைதளத்திற்கும் நடிகை லிப்ட் செயலிழந்து நின்றுள்ளது. அந்த லிப்டில் கை குழந்தைகள் மற்றும் சிறுமிகள் என மொத்தம் 8க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளே கை குழந்தைகளுடன் விறுவிறுத்து மாட்டிக்கொண்டு கத்தி கூச்சலிட்டிருக்கின்றனர். அதன் பின் அவர்களுக்கு செல்போனில் வெளியே இருப்பவர்களுக்கு தகவல் அளித்திருக்கின்றனர். இது தொடர்பாக குடியிருப்பு வாசிகள் அந்த குடியிருப்பின் ஏஇக்கு செல்போன் வாயிலாக தகவல் தெரிவித்தும் அவர் வராத காரணத்தினால் லிப்டை திறந்து உள்ளே இருந்தவர்களை சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி குடியிருப்பு வாசிகளே அவர்களை மீட்டனர். லிப்டில் 8க்கும் மேற்பட்ட குழந்தைகள் என மாட்டிக்கொண்டு தவித்திருக்கும் சூழ்நிலையில் ஊழியர்கள் யாரும் வராத குடியிருப்பு வாசிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த குடியிருப்பின் தரத்தை பற்றி அச்சத்தையும் சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி நிர்மல்.